வணக்கம் நேர்களே, சிந்தனை கிழமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு 25% வரி விதிப்பை விதித்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் ஆகிறது. அந்த அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீளாத நிலையில் இன்னும் மேலும் நான் வரி விதிப்பேன் என்று கடுமையாக மிரட்டி இருக்கிறார் என்று சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்வதால் அதற்கான அபராதமும் விதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் மேலும் உயர்த்தப்படுகிற வரி அபராதம் என்றெல்லாம் சேர்த்தால் 40%, 50% என்ற அளவிற்கு இந்தியா மீதான வரி போகுமோ என்கிற ஒரு அச்சப்பாறையும் வைக்க வேண்டியிருக்கிறது. இதுவரைக்கும் ஒன்றிய பாஜக அரசு எதுவும் சொல்லாமல் இருந்த சூழ்நிலையிலே வெளியுறவுத்துறை அமைச்சகம் சமீபத்தில் தான் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அந்த அறிக்கையிலும் கூட ட்ரம்பினுடைய எச்சரிக்கை என்பது நியாயமற்றது என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய பொருளாதாரத்திற்காக நாங்கள் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது என்கிற அந்த வகையிலே அந்த அறிவிப்பு என்பது இருக்கிறது. இனி என்ன செய்ய போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி? ட்ரம்ப்பும் அவருடைய நடவடிக்கையில் எப்படியெல்லாம் இருக்கும்? இந்தியா வேறு சில மாறுதல்களை செய்ய வேண்டும் என்றால் அந்த மாறுதல்கள் எப்படியெல்லாம் இருந்தால் இந்த பொருளாதார சமநிலை என்பது இருக்கும் என்பதை குறித்து நாம் விரிவாக வாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து விக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக திரு சந்திரசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக திரு கனகராஜ் அவர்களும் பொருளாதார வல்லுநர் ரகுநாதன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல சந்திரசேகரன் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். ட்ரம்ப் 25% வரி விதித்திருக்கிறார். இப்போ இன்னும் அதிகமான வரி விதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார். உங்களுடைய பார்வை? இதில் நம்ம 2 செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை உள்நாட்டிலும் தோல்வி அடைந்திருக்கிறது, வெளிநாட்டிலும் தோல்வி அடைந்திருக்கிறது. அதே மாதிரி அவங்க இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையிலும் ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது, தோல்வி ஏற்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நம்முடைய கடந்த கால வரலாறு, காங்கிரஸ் அரசாங்கங்கள், முந்தி இருந்த அரசாங்கங்கள் எல்லாம் கடந்த 50-60 ஆண்டுகளாக கடைபிடித்த நெறியிலிருந்து வழுவி மோடி அரசு சென்றதன் விளைவு தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதை வைத்து சொல்கிறேன்னா, நம்முடைய நடுநிலை கொள்கை என்பது தான், அணிசேரா கொள்கை என்பது தான் நம்முடைய கொள்கை, இந்தியாவுடைய கொள்கை. இப்போ நேரு அவர்கள் வகுத்த கொள்கை, அதைத்தான் நம்ம கடைபிடித்து வர்றோம். அதுதான் நமக்கு சாதகமாக எல்லா கட்டங்களிலும் இருந்திருக்கிறது. நீங்கள் அது எந்த அரசு வேணாலும் வரலாம், நடுவில் பாஜக அரசு வரலாம், அல்லது ஜனதா அரசு வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் அந்த அணிசேரா கொள்கை என்பது மட்டும் மாறலை. அது ஐநா சபை முதற்கொண்டு ஏற்றுக்கொண்ட கொள்கையாக இருக்கிறது. எப்படின்னா, நீங்கள் அதை ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, போர் நடக்கிற பொழுது ரஷ்யாவிற்கு பொருளாதார தடை விதிக்கிறாங்க. தடை விதிக்கும் பொழுதும் எந்த நாடும் அங்கு ஆயில் பர்ச்சேஸ் பண்ண முன்வரவில்லை. அந்த நேரத்தில் நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டன. அதை எதிர்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏனென்றால் நமக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது. அந்த அணிசேரா கொள்கை தான் அது காரணம். அதனால் ஆனால் அந்த பர்ச்சேஸ் பண்ணோம், $70 தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம $140 இருந்தப்ப $72 மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசுல மெயின்டைன் பண்ணாங்க. பெட்ரோல் டீசல் கொடுக்கப்பட்டது. ஆனா $70 ரஷ்யாட்டேந்து வாங்குறப்ப $100 பெட்ரோல் விற்கப்பட்டது. அது மக்களுக்கு சென்றடையலைங்கிறது ஒரு பக்கம். அது இன்னொரு பக்கமா வச்சுக்கணும். ஏன்னா ட்ரம்ப் கூட குறிப்பிட்டப்ப ரஷ்யாவிடமிருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணது மட்டுமல்ல, அதை வெளிநாடுகளுக்கு விற்றும் பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் சொல்றாங்க. ஆனா பணம் யார் சம்பாதித்தார்கள்ன்றது ஒரு கேள்விக்குறி இங்க இருக்கு. ஏன்னா பணம் இந்திய அரசுக்கு வரல. எண்ணெய் நிறுவனங்களும் இல்ல, தனியார் கார்பரேட்டுகள் அதை சம்பாதித்திருக்கார்கள். வாங்கினதும் கார்பரேட்டுகள் வாங்கி அதை வெளிநாடுகளுக்கு விற்று அவர்கள் சம்பாதித்திருக்கார்கள். இந்திய அரசுக்கு அந்த பணம் வரவில்லை என்பதும் இதுல ஒரு குறிப்பை பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொன்று, நம்முடைய 56 இன்ச் மார்பு கொண்ட ஒரு பிரதமர்னு வர்ணிச்சாங்க. யாருமே பலசாலி அப்படின்றத வச்சு நம்ம எடை போடுறது இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பர்சனலா பலசாலின்றதை பொறுத்த வச்சு கிடையாது. தன்னுடைய மன தைரியத்தையும் அவர்கள் செயல்பாடுகளை வைத்து தான் நம்ம எடை போடுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல கூட அமெரிக்காலெல்லாம் கூட ஃபிட்னஸ் கொடுப்பாங்க, சர்டிபிகேட் கொடுத்து தான் அதிபர்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. மைண்ட் லெவல்ல அவங்க எப்படி இருக்காங்க, மக்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கறத வச்சுதான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம பிரதமரையோ முதல்வரையோ தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க எல்லையில சீன ராணுவத்துக்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் ஒரு மோதல் நடக்குது. ராணுவ வீரர்களோட மோதல் நடக்குது. நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் இறக்குறாங்க. அதை பற்றி ஒரு விவாதம், அதை பற்றி ஒரு பேச்சு வரும் பொழுது சீனா என்ற வார்த்தையே கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அந்த சீனா என்ற வார்த்தையே அவங்க குறிப்பிடல. அந்த மோதல் நடைபெற்றதற்கு காரணம் யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மோதல் அவ்வளவுதான் குறிப்பிடுவாங்களே தவிர, இன்னைக்கு கூட பாராளுமன்ற குறிப்பு எடுத்து பாத்தீங்கன்னா சீனா தாக்குதல் நடத்தியது, சீனா உள்ள அது மாதிரி எதையுமே குறிப்பிட மாட்டாங்க.
இல்ல அதெல்லாம் சொன்னதுக்காகத்தான் உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்களை கண்டித்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம பேசுவோம். இல்ல நீங்க முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை, அணிசேரா கொள்கை தான் இந்தியாவிற்கு பலமாக இருந்திருக்கிறது, ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதுல இருந்து வழுவி இருக்கிறதுனால இந்த சிக்கல் அப்படின்னு. நீங்க ரஷ்யா உக்ரைன் வார்ல வந்து நம்ம யாரு பின்னாடி நிக்கலையே, உக்ரைனு கூட பிரதமர் நரேந்திர மோடி போயிட்டு வந்தாரு. அப்ப அந்த இடத்துல யாருக்கு சாதகமா நின்றார் நீங்க புரிந்து கொள்றீங்க? அதைத்தான் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். ஒரு அமெரிக்கா சார்பு நிலை, அதாவது மோடி அவர்கள் வந்த பிறகு, ஆட்சி ஏற்ற பிறகு, ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்கா சார்பு நிலையை நாம் சென்றதுதான் இந்த விளைவு தான் இதுன்னு அர்த்தம். ஏன்னா நண்பர்னு நம்ம எல்லோரையுமே நண்பர்களாக தான் பழகியிருக்கோம். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நட்பு நாடுகள் என்று தான் எல்லோரையும் பழகியிருக்கோம். ஆனா இன்றைக்கு பக்கத்தில் இருக்கின்ற சிறு நாடுகள், இலங்கையிலிருந்து பூட்டானிலிருந்து வங்காளதேசத்திலிருந்து எல்லாமே நமக்கு எதிரி நாடுகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அமெரிக்காவை பொறுத்தவரை நீங்க கொரோனா காலத்துல 2020 நமஸ்தே ட்ரம்ப் நடத்துவதற்காக கொரோனாவை கூட ஒத்தி வைத்து நமஸ்தே ட்ரம்ப் நடத்திட்டு அவரை அனுப்பிய பிறகு கொரோனா வர வச்சாங்க. ராகுல் காந்தி முன்னாடியே எச்சரிக்கிறாருங்க பாராளுமன்றத்துல, கொரோனா வந்து நம்ம வந்து ஒரு சுனாமி மாதிரி தாக்க போகிறது, மத்திய அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொன்னப்ப எல்லாம் கிண்டல் பண்றாங்க. பாஜக எம்பிக்கள், பாஜக மினிஸ்டர்கள்லாம், இவர் வித்தாலி போயிட்டு வந்திருக்காரு, அவர் வேணா செக் பண்ணிக்கிட்டோம், இந்தியாவுக்கும் கொரோனாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி பேசினாங்க. ஆனா நமஸ்தே ட்ரம்ப் வந்துட்டு போன பிறகு எவ்வளவு கொரோனா கடந்த கால சம்பவங்களை வச்சு இன்றைக்கு நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? ஏன்னா அங்க அவரோட க்ளோஸா இருந்த எலான் மஸ்கே இன்றைக்கு வந்து ஒரு பிணக்கோட இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அன்னைக்கு நீங்க வந்து நமஸ்தே ட்ரம்ப் நடத்துனீங்க, ஹவுடி மோடி நடத்துனீங்க அப்படிங்கறத குறிப்பிட்டு பேச முடியுமா? இல்ல, அதுதான் அணிசேரா கொள்கையில ஒரு தவறு. என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த இந்திய பிரதமரும் செய்யாத ஒரு வேலையும் செஞ்சார். இதே ஹவுடி மோடி எல்லா இடங்கள்லயும் எல்லாம் இந்தியர்களை சந்திக்கிறதெல்லாம் வழக்கம்தான். எந்த பிரதமர்களாக இருந்தாலும் வெளிநாடு செல்லும் பொழுது நமது அங்கு வாழும் இந்தியர்களை சந்திப்பாங்க, அது ஒரு மீட்டிங் நடத்துவாங்க, எல்லாம் ஓகே. ஆனா தொழிலதிபர்களை சந்திப்பாங்க, எல்லாமே நடந்ததுதான். ஆனால் அங்கு சென்று பேசிய இந்திய பிரதமர் அவருக்கு வாக்கே கேட்டார். ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னே வாக்கு கேட்டார். இந்த நிலைமை வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எந்த பிரதமரும் எடுத்ததில்லைங்கிறத இங்க குறிப்பிட இல்ல. ஒருவேளை அவருக்கு எதிராக எடுத்திருந்தாருன்னா ட்ரம்ப் இன்னைக்கு எதிராக பேசியிருக்கலாம். அவருக்கு ஆதரவா தானே பேசினாரு. அப்பயும் ட்ரம்ப் எப்படி எதிராக முடிவெடுக்கிறாரு? அவர்கள் வந்து அமெரிக்காவை மட்டும் நினைவில் வைத்து அவர்கள் செய்வாங்க. எந்த அதிபர் வந்தாலும் சரி, அங்கு இருப்பவர்கள், அமெரிக்காவில் ஆட்சி பொறுப்பை ஏற்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிக்சனில் இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா சார்பாக மட்டுமே பேசுவார்கள். அமெரிக்காவின் நலன் மட்டுமே முக்கியமாக இருக்கு. நிச்சயமா சார். ஒரு நாட்டினுடைய அவங்க பார்வை விடுங்க, இன்றைக்கு பாஜக சரியா ரியாக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறீங்களா? நியாயமற்ற அணுகுமுறை அப்படின்னு சொல்லி பதில் அறிக்கை கொடுத்திருக்காங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது ஐயான்னு கெஞ்சாத குறை தான் கணக்கு. நீங்க சொல்றது சார் நியாயமற்றதுன்னு சொல்றாங்க சார். ஏங்க 30 தடவை நம்ம இந்தியா பாகிஸ்தான் இடையில போர் நடந்ததை நிறுத்தப்பட்டிருக்கிறது. நான் தான் நிறுத்தினேன்னு 30 தடவை சொல்லியிருக்காரு. ஆனா இந்தியா இதுவரை, ராகுல் காந்தி கூட அதுதான் கேள்வி வைப்பினார். அப்படின்னா இவர் எவ்வளவோ கடுமையான வார்த்தைகள் எல்லாம் மோடி இந்தியாவை திட்டுறாரு. இந்தியாவை திட்டாருன்னா என்ன, மோடியை திட்டுறதுதான் கணக்கு. இதெல்லாம் இந்தியர்கள் மொத்த பேரையும் அவமானப்படுத்துறாரு. ஆனா மோடி வந்து அதாவது ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று சொல்ல கூட தயாராக இல்லை. இல்ல, அவர் என்கிட்ட பேசலன்னு சொல்றதுதான் மறுப்பு சார். நீங்க பொய் சொல்றாருன்னு எப்படி சொல்ல நிர்பந்திக்கிறீங்க? பொய் தானே சொல்றாரு. 30 தடவை சொல்றப்ப நீங்க இல்லைன்னு மறுக்கிறப்ப அதுதானே பொய் தானே. அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ரைட் சார், அதுக்கு என்ன அர்த்தம்? ரைட், பேசுவோம். அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். கனகராஜ் சாரும் இணைந்திருக்கிறார். கனகராஜ் சார் வணக்கம். 25% வரி இந்தியா மீது இன்னும் மேல வரி விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு அதுக்கு ஒரு அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்திய வெளியுறவுத்துறை ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? ஓகே, கனகராஜ் சாரோட இணைப்பு இப்போ துண்டிக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். விக்கி, உங்ககிட்ட தான். இப்போ வந்து நம்ம சரியா ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? எஜமா ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க மேலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது வெளியுறவுத்துறை கொள்கை எப்படி இருந்தது? அன்னைக்கு இந்தியாவையும் இந்திய பிரதமரையும் வெளிநாடுகளில் எப்படி வந்து அவர்களுக்கான மரியாதை, அதுவும் இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி மேலே இருந்த அன்னைக்கு இருந்த லீடர்ஸ் அப்படிங்கிற இந்திரா காந்தி மாதிரி ஒரு லீடர் இன்னைக்கு இல்லைன்னு தான் பேசப்படுது. ஜவஹர்லால் மாதிரி ஒரு நேரு அவர்கள் மாதிரி ஒரு லீடர் இன்னைக்கு இல்லைன்னா உலகாரங்களை பேசப்படுது. இவங்க வேணா சொல்லிக்கலாம், ஆனா அவங்க செஞ்ச தப்பு தானே எல்லாம் அப்படின்னு பாஜக சொல்லுது. இவர் சொல்லுவாரு. அதான் சொல்றேன். இப்ப யார் செஞ்ச தப்பு? நீங்க 30 முறை போரை நாங்க தான் நிறுத்தினோம்னு ட்ரம்ப் சொல்லும் போது இல்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லாம நீங்க இதை பத்தி பேசுவதற்கு அமெரிக்காவுக்கோ ட்ரம்ப்புக்கோ தகுதி இல்லைன்னு சொல்ல முடியுமா?
ஏன் சொல்ல முடியல? சரி, இது 2 நாடுகளுக்கு நடக்கிற பிரச்சனை. இந்த நாட்டுல 3ஆவதா நீங்க என்ன பண்றீங்க? இதுல உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நான் தலையிட்டு தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வாய் மூடி மௌனியாக நிற்கிறீங்க. 2வது விஷயம், இன்னைக்கு நீங்க கச்சா எண்ணெயை வந்து கொள்முதல் பண்றீங்க, அதை வித்து கார்பரேட்டுகள் சார் சொன்னது மாதிரி கார்பரேட்டுகள் பலனடைகிறாங்க. ரஷ்யாவில இருந்து வாங்கி அது இந்தியர்களுக்கு எந்த பலனும் இல்லாம அதை திருப்பி அந்த கார்பரேட்டுகள் வெளிநாடுகளுக்கு வித்து பலன் இல்ல இந்தியர்களுக்கு பலன் இல்லைன்னு எப்படி நம்ம ஒரு வாரத்துல கடந்துட முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 500 நாட்களுக்கு மேல பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற இறக்கம் இல்லாம 100 ரூபாயில நிக்குதுங்க. நினைச்சிருந்தா ஏத்திருக்கலாமே ஒன்றிய பாஜக. அதுதான் நான் சொல்றேன். 72 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும் போது இங்க வந்து என்ன விலை வித்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல, இன்னைக்கு அதை விட குறைச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க ரஷ்யாட்ட இருந்து. ஏன் இன்னும் குறையவே இல்லை? நான் ஸ்டேபிளா வச்சிருக்கேங்கிறது இங்க மேட்டர் இல்ல. ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்ல பண்ண கொள்முதல் விலையை விட இப்ப குறைச்சு கொள்முதல் விலையில வாங்கியும் மக்களுக்கு நீங்க பலன் கொடுக்கல. கம்பெனிகளுக்கு தான் பலன். அந்த கார்பரேட் முதலாளிகள் அதையும் இந்தியாவுக்குள்ள விற்கல, அவன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அவன் வித்திருக்கான் ரிஃபைன் பண்ணி. அப்ப இதுல வந்து இன்னொரு இடைத்தரகராகத்தான் இங்க மோடி செயல்பட்டு இருக்க, இந்த இந்திய அரசு செயல்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறது பாஜக. எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் பாஜக அரசுல இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை இவர்கள் உருவாக்கினார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலகட்டத்தில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது? இன்னைக்கு ஒரு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. இல்ல. அப்ப அந்த மாதிரியான வெளியுறவுத்துறை கொள்கை மட்டுமல்ல, பொருளாதார கொள்கையிலும் தொடர்ந்து ஃபெயிலியர். அப்ப நீங்க இன்னைக்கு பேசுற இதே வார்த்தையை சீனாவை நோக்கி ட்ரம்ப் பயன்படுத்தும் போது சீனா பகிரங்கமாக எச்சரிக்கிறதுல, உடனடியாக திருப்பி ரியாக்ட் பண்ணதுல, நீங்க வந்து ஐயா சாமி அப்படின்னா வருத்தம் அளிக்கிறதுன்னா யாருக்கு வருத்தம் அளிக்கிறது? இது எப்படி? அதாவது இன்னொரு பார்வை ஒன்று வைக்கலாம் இல்லையா? உலக அரங்குல நம்ம அமெரிக்காவை அவர்களை நாடி இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிற போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படி பொறுமையா தான் போயாகணும். நம்ம என்ன வேணாலும் சொல்லலாங்க. ஒன்றிய பாஜக அரசுக்கு தான் தெரியும். நாளைக்கு எதிர்த்துக்கிட்டு எல்லா விஷயங்களும் அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா பண்ணிட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு ட்ரம்ப் வந்து மோடிக்கு எஜமானராக தெரிகிறார். ஏன்னா வாக்கு கேட்டவர் போய் சரி இந்தியாவில் வாக்கு கேட்ட இங்க இருக்கிற தலைவர்களுக்கு எல்லாம் பத்தாதுன்னு வெளிநாட்டுல போய் சார் சொன்னது மாதிரி ட்ரம்புக்கு வாக்கு கேட்டு இல்ல நீங்க சொல்ற எஜமானர்னு எங்க உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, இல்லங்க இனிமேல் நாங்க வந்து ஆயில் அங்கிருந்து வாங்கி இம்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னா நீங்க சொல்றது சரி. ஆனா இந்தியா அப்படி ஒரு ஸ்டாண்ட் என்ன எடுக்கலையே. கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு விஷயம் நாங்க என்ன கேட்கிறேன், ட்ரம்ப் ஆட்சிக்கு வராரு, இன்னைக்கு நமக்கு 25% வரி வந்து ஏத்திருக்கான். ஆனா இறக்குமதி வரி அங்க இருக்கிற வெளிநாட்டு இந்த மதுபானங்களை விஸ்கி எல்லாம் இங்க இம்போர்ட் பண்ணும்போது அதை குறைச்சு உடனே வந்து அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் சொன்னதும் உடனே நாங்கள் குறைச்சிடறோம் ஏஜமா, குறைச்சிங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு இங்க கூடுதல் வரி இங்க இருந்து விதிக்கும் போது இதை செய்யக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு நான் இன்னைக்கு செய்திருக்கிறோம், நீங்க திருப்பி இதை செய்யக்கூடாது ஏன் பேசல? வெளியுறவுத்துறை கொள்கை ஏன் அப்படி செயல்படுது? நீங்க இதே விஷயம் தான் இங்க இலங்கையிலும் அப்படிதான் நடக்குது. தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படும் போது வெளியுறவுத்துறை கொள்கை ஃபெயிலியர் ஆகுது. நீங்க அன்னைக்கு கடுமையா நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அம்மையார் இந்திரா காந்தி இருந்த போது அன்னைக்கு என்ன நிலைமை இருந்தது? தமிழக மீனவர்களுக்காக அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சது? அப்ப அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். நீங்க எல்லா இடத்துலயும் இவங்களுடைய வெளியுறவு கொள்கை வந்து ஃபெயிலியர் தான். பொருளாதாரம் அன்னைக்கு வந்து நீங்க 20% 25% இவர் வந்து வரி விதிக்கிறாரு. சென்செக்ஸ் டவுன் டோட்டலா இன்னைக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு வர்த்தக சந்தை வந்து இன்னைக்கு இந்தியாவில் அவ்வளவு பெரிய இறக்குமுகம் இந்த ஒரே விஷயத்துல. அப்ப ஏன் பதில் சொல்ல? இன்னொன்னு அடுத்தது கொண்டு வரான். இப்ப 4.5 லட்சத்துல இருந்து 13.5 லட்சம் வரைக்கும் டெபாசிட் கட்டணும். நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க அப்படின்னா கண்ட்ரியை விட்டு வெளியில வரும்போது அது டெபாசிட் மாதிரி அன்னைக்கு நாங்க ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு இன்னும் திருத்தங்களை கொண்டு வரா. இப்ப இதெல்லாம் யார் பாதிக்கப்படுவா? ஏற்கனவே ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளை நம்பிதான் இருக்கு. அப்ப அன்னைக்கு அங்கிருந்து தான் வர்த்தகம் நமக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது. அதை தான் இங்க பண்றாங்க. அப்ப ஏற்கனவே இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில வந்து பல்வேறு நெருக்கடிகள் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு லே ஆஃப் பல நிறுவனங்கள்ல லே ஆஃப் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட இந்த விஷயம் அங்க H1B விசா எடுக்கிறதுல பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு. ஓகே, அதாவது இப்போ வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இந்தியாவிற்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கிறது. கைவிலங்கிடப்பட்டு அத்துணை இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டாங்க. அப்போதும் பேசல. 25% வரி விதித்திருக்கிறாங்க, மேலும் வரி விதிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்பயும் பேசலன்னு சொல்றீங்க. ரைட், பேசுவோம். இன்னொரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். சேகுவேரா சொன்ன விஷயத்தை தான். உன் இனத்தின் ஒரு தலைவனின் பெயரை சொன்ன யார் அஞ்சுக்கிறானா அவனே உன் இனத்தின் தலைவன் என்று சொல்றான். அப்ப உன் பேரை சொன்ன நான் சொல்றேன் மோடின்னு சொன்ன எவனாலும் நடுங்கிறானா? ஆனா இன்னைக்கு தமிழகத்துல தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் பெயரை குறிப்பிட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற சங்கிகள் கூட்டம் கதறதுன்னா அவரே இனத்தின் தலைவன். அப்ப அந்த இனத்திற்காக போராடுகிறோம். அந்த இனத்திற்காக எந்த விஷயமாக இருந்தாலும் துணிந்து நிற்கிற ஒரு தலைவராக இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசமே சொல்லுதா இல்லையா?
டீலிமிட்டேஷன்ல கேரளாவில் பேசுறாங்க. ஸ்டாலின் சொன்னார் தெரியுமா, நான் திருப்பி அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. யாரை பார்த்து? ஒரு ஒன்றிய அரசை பார்த்து சொல்கிறார் என்று கேரளாவில் ஒரு எம்பி பதிவு பண்றார் ஒரு கூட்டத்தில். மற்ற டீலிமிட்டேஷன்ல எல்லா மாநிலங்களையும் அழைத்து இவர் கூட்டம் நடத்துறார். அப்ப இந்த அளவுக்கு ஒரு தேசிய தலைவராக உருவெடுத்து இருக்கிறார். நீங்க தேசிய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, நீங்கள் உலக தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு அரசு, ஒரு நாடு உங்களை நோக்கி இவ்வளவு விஷயங்களை செய்யும் போது அதை எதிர்த்து ஒரு வாய் கூட பேச முடியாமல் நிற்பதற்கு காரணம் அவர்கள் உங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவுதான். நிச்சயமா. அதாவது இல்ல, ஒட்டுமொத்தமா நீங்க வெளியுறவு கொள்கை சரியில்லை அப்படின்னு ரெண்டு பேருமே முன்வைக்கிறீங்க. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளும் சரி, அமெரிக்காவோடும் சரி, இந்த நேரத்தில் தேசத்தினுடைய பின்னால் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி இலக்காரமா பேசுறீங்களே அடுத்து பிஜேபி காரர் கேட்க போறாங்க. தற்போது நம்முடைய அமர்விலே கனகராஜ் மற்றும் ரகுநாதன் இரண்டு பேரும் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். கனகராஜ் சார், உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். 25% வரி விதித்த கையோட உடனே இன்னும் வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரா, இல்லை மிரட்டி இருக்கிறாரா? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இப்படியே போக முடியாது. இது நமக்கு மட்டும் நட்டம் இல்லை, அவங்களுக்கும் நட்டம். ஆனா எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்று மட்டும்தான் எனக்கு தெரியல. நீங்க நான் வர்றதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்க இவ்வளவு மிரட்டியும் அவங்க இம்போர்ட் பண்ணுவோன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலா என்னன்னா, இது அவருடைய நண்பர் சார்ந்த விஷயம் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அதாவது ரஷ்யாவில இருந்து சாதாரண மக்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, பரவாயில்லையே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க நமக்கு $60 வாங்கியிருக்காங்களே, அதுக்கு ட்ரம்ப் மிரட்டலாமான்னு நினைப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இதுல 3/2 வரை யாருக்கு கொடுத்தாங்கன்னா, நயாராவுக்கும் ரிலையன்ஸுக்கும் தான் கொடுத்தாங்க. அது இந்திய மக்களுக்கு அதனுடைய பலன் போய் சேரல. நீங்க கூட சொன்னீங்க ரொம்ப விலையை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நீங்க அந்த 2022 பிப்ரவரியில இந்த போர் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட சர்வதேச சந்தையில் $100 கொடுத்தது. இப்போ இன்னைக்கு பார்த்தா $68-70 குரூட் ஆயில் விற்குது. இதை முழுவதையும் வாங்கி தனியாருக்கு தான் கொடுத்தாங்க, நமக்கும் விலையை குறைக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனவே இதுல கொஞ்சம் அவங்க ஸ்டபனா இருப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்திய மக்கள் பரவலாக பாதிக்கப்படுகிற வேறு சில விஷயங்களில் அவர் இன்னும் கேட்டு இருக்காரு. குறிப்பா பார்மசிக்கல் இண்டஸ்ட்ரி, மருந்து துறை, அதே போல விவசாயம் தான் அவங்களுடைய பிரதான டார்கெட்டாகவும் இருக்கு. இந்த ஆண்டு செப்டம்பருக்குள்ள அந்த ஒப்பந்தம் வரும்னு சொன்னாங்க, டிசம்பர் வரை போகும்னு சொல்றாங்க. விவசாயத்துல அவங்க நாட்டுல ஏராளமான மானியங்கள் கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொருட்களுக்கு எந்த வரியும் விதிக்காமல் இந்தியாவுக்கு கொண்டு வரணும். என்ன நீங்க இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க என்ன சொன்னாங்க, குளோபல் வில்லேஜ் திறந்திருக்கு, யார் வேணாலும் எங்க போ. இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்காவும் ஒன்னும் ஏதோ ரஷ்யா மேல கோபத்துல இருக்காங்களா நினைக்காதீங்க. செலன்ஸ்கிட்ட அவர் என்ன சொன்னாரு, நீ நிறுத்துன்னு தான் சொன்னாரு, இல்லைன்னா நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. உங்க நாட்டுல இருந்து ரேர் அரிய வகை தனிமங்களை எல்லாம் ஏற்றுமதி குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்வதற்கு உக்ரைன் கையெழுத்து போட்ட உடனே இப்போ அவர் ரஷ்யாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. இப்போ சீனாவுக்கு எதிராக பேசினாரு. 100%, 140% இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அல்டிமேட்டா வழி ஏற்றுக்கொண்டார். நம்மளை புறக்கணிக்க முடியும்னா நான் நினைக்கல. நாம அவங்க எப்போதுமே சொல்லும் போது, இப்பெல்லாம் ஒரு நாட்டை பற்றி பேசும்போது எவ்வளவு பெரிய எக்கானமி, எவ்வளவு பெரிய சந்தை என்றுதான் பேசுறாங்க. ஒரு 140 கோடி பேர் இருக்கக்கூடிய சந்தை அவங்க பாசையில சொன்னா, அல்லது 140 கோடி மக்கள் அவங்களோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு என்று வருகிற போது, இந்தியாவை முற்றிலும் புறக்கணிப்பதற்கு அமெரிக்கா மட்டும் இல்ல, எந்த நாட்டுக்கும் தைரியம்லாம் கிடையாது. நீங்க கியூபால ஒரு 65 வருஷம் 60 வருஷம் போட்டு வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு நம்ம நாடுன்னு சொல்லும் போதே மற்ற நாடுகளை பாத்தீங்கன்னா அது சின்ன. இப்ப கியூபாலாம் 1 கோடி, நம்ம சென்னை மாநகராட்சி அளவுக்கு தான் அதனுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை. ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா அதை போல 140 மடங்கு என்பதை நான் மறந்து விடக்கூடாது. எனவே அப்படி, ஆனா
நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆரம்பம் முதற்கொண்டு அமெரிக்கா என்ன சொன்னாலும் அவங்க அதை தலையாட்டி கொண்டு போனது இருக்கு இல்லையா, ஆமா. அது ஒரு இவர் எவ்வளவுதான் பேசினாலும் இவர் ஒரு பலவீனமான பிரதமர் ஓகே. என்று அவங்க நினைக்கிறாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஓ. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய சந்தை என்றெல்லாம் இருந்த போது கூட, இன்னொன்னு நாம் அநியாயமாக நம் நாட்டில் ஒரு தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் நடந்து 26 பேர் கொல்லப்பட்ட சமயத்தில் கூட உலகத்தின் எந்த ஒரு முன்வரவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி. ஏதோ இங்கே நமக்கு ஆதரவா இருக்காங்கன்னு இப்ப சொல்லிட்டு இருந்தா இவர் என்ன சொல்றாரு, இல்ல பாகிஸ்தானோட நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் நிறைய உதவி செய்ய போறேன், நாளைக்கு பாகிஸ்தான் உங்களுக்கு எண்ணெய் சப்ளை பண்ற நாடாக மாறும் என்று சொல்லி இருக்கிறார். சோ புதிய உலகம் என்பது சந்தை போட்டிகளால் மாறி இருக்கிறது, ஆயுதங்களால் தீர்மானிப்பதை அரசியல் அதை தீர்மானிக்கிறது. இங்க ஒன்ன தெரிஞ்சுங்க, சீனா அமெரிக்கா சீனாவை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு இந்தியாவை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். குவாடுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கல்ல, அது இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா 4 பேரும் சேர்ந்தது. வருடந்தோறும் கடற்படை பயிற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அவங்களுக்கு சைனாவுக்கு பக்கத்துல இப்படி ஒரு அடியால் கிடைக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. எனவே நம்முடைய தேவை அமெரிக்காவுக்கும் நிறைய இருக்கிறது. அவங்க இன்னொரு ஆளை பிடிக்க முடியாது. நம்மள மாதிரி ஒரு வலுவான ஒரு மரியாதை மிக்க நாடு இந்தியாவுக்கு நீண்ட நெடுங்காலமாக ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதைக்குரிய நாட்டை தன்னுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்துவது என்பது அமெரிக்காவுக்கு மிக மிக முக்கியம். எனவே அவங்க இதுல இருந்து இல்ல இந்தியாவை நாங்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விடுவோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. பட் இந்தியா எவ்வளவு உறுதி காட்டும் என்பது இதற்குள் அடங்கி இருக்கக்கூடிய விஷயம். இல்ல, இப்ப நீங்க அடிப்படையில சொல்றது என்பது இந்தியாவை அவ்வளவு சீக்கிரம் தனிமைப்படுத்திட மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு மக்கள் சந்தையா அமெரிக்கா பாக்குன்ற ஒரு கருத்துல உறுதியா இருக்கிறீங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அவ்வளவு உறுதியா அமெரிக்காவுடைய பார்வை இருக்கிறது என்றா நான் வரி விதிப்போம், இல்ல நீங்க இம்போர்ட் பண்ணாதீங்கன்ற விஷயத்தோட விட்டுருக்கலாம். பாகிஸ்தான்ல இருந்து கூட நீங்க நாளைக்கு இம்போர்ட் பண்ற மாதிரியான ஆயில் இம்போர்ட் பண்ற மாதிரி சூழல் வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க சொல்ற கருத்தோட கொஞ்சம் முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கே சார். அவ்வளவு தூரம் ஏன் ட்ரம்ப் போகணும்? சரி, அவ்வளவு தூரம் ஏன் ட்ரம்ப் போகணும்? அதெல்லாம் நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க பேசுனீங்களா? அல்லது பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்ன போது நீங்க பேசுனீங்களா? ஐஎம்எஃப்க்கு லோன், ஐஎம்எஃப் லோன் 2வது கொடுக்கிற போது ஏன் 25 நாடுகளில் 24 நாடுகள்ல ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆதரவு வரலையே? ஏன் அமெரிக்காவோட நீங்க பேசுனீங்களா? அவர் ஆப்பிள் சிஇஓட்ட நீங்க இந்தியாவுக்கு போகாதீங்கன்னு சொன்ன போது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்களா? இங்க ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல சார், சொல்லை விட செயல் சிறந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதான் நம்ம 1ஆம் தேதியில இருந்து அமலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிற நிலையில இதுவரைக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்ம ஒன்னும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா ஒன்னும் பணிந்திரலையே. அதத்தான் நான் சொல்றேன், இது அவருடைய நண்பருடைய நலன் சம்பந்தப்பட்டது. நயாராவுக்கும் ரிலையன்ஸுக்கும் கொடுப்பதற்காகத்தான் அதுல இவ்வளவு ஃபர்மா அவர் இருந்து கொண்டு இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்க கடைசி வரையிலும் கூட நீங்க அதைத்தான் நான் சொன்னேன், ட்ரம்ப்புக்கும் ஏதோ அந்த போற அவங்களுடைய ஆயுதம், அதாவது ஆர்ம்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப வலுவானது. எனவே அவங்களுக்கு உலகத்துல சண்டை நடக்கணுங்கிறது அவசியம். உங்களை மாதிரியான நாடுகள் தான் நீங்க அமைதியா இருந்தா தான் நீங்க வளர்ச்சி அடைய முடியும். அவங்களை பொறுத்தவரை யாராவது சண்டை போட்டா தான் அவங்க ஆயுதங்களை விற்க முடியும். அது மேற்காசியாவில் நடக்கணும், அல்லது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கணும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கணும். இதெல்லாம் நடந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உலகத்துல இப்போ எங்க போர் அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லக்கூடிய ட்ரம்பை பார்த்து நீங்க இப்படி ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க சார். ஆமா ஆமா, ஆனா ட்ரம்ப் பயப்படுற ஆட்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. சரி, ட்ரம்ப் அவரு தான் நினைச்சது மாதிரி எல்லாம் செய்ய முடியாது என்கிற நிலைமையும் அங்கே இருக்கிறது. எனவே இன்னைக்கு இந்தியா உறுதி காட்ட வேண்டியது இனிமேல் ஏற்பட போகிற ஒப்பந்தத்தில் ரொம்ப ஃபார்மா இருக்கணும். அதுவும் குறிப்பாக சிறு குறு தொழில்களை பாதிக்கிற, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பாதிக்கிற, அல்லது ஜெம் இண்டஸ்ட்ரியை வைர தொழிலை பாதிக்கிற விஷயங்களில் எல்லாம் நீங்கள் உறுதி காட்டவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய பேராபத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விடும். எனவே இந்தியா உறுதி காட்ட வேண்டும். இல்லைன்னா நீங்க நரேந்திர மோடி
இப்போது இருக்கிற இதே நிலைமையில நீங்க இவர் அமெரிக்கா போறதுக்கு முன்னால ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு வரியை குறைக்கணும்னு யாராவது உங்கள்கிட்ட வெளிப்படையா கேட்டாங்களா? ஆனா இவர் குறைச்சிட்டு தான் போனாருங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுத்தால் இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது பலவீனமான அரசாங்கம், மிரட்டலாம் என்று அவர் நினைக்கிறார். இவர் மிரட்டலுக்கு இதுவரை நான் பயப்படுகிறேன் என்பதை அமைதியாக இருந்ததன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமா சார். இல்ல நம்ம பேசுவோம். இந்திய வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. அப்ப அதுல வந்து எதிர்த்து பேசி இருக்கிறாங்க, நீங்க ஏத்துக்கலையாங்கிற கேள்வியும் இருக்கு. ரங்கநாதன் சார், உங்களுடைய கருத்து? 25% வரி விதித்துட்டு இன்னும் மேல நாங்க அதிகமா கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ட்ரம்ப். உங்களுடைய கருத்து? ரகுநாதன் சார் கேக்குதுங்களா? ஓகே சார், உங்களுடைய பார்வை, ட்ரம்பினுடைய 25% வரி இன்னும் மேல கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார், உங்களுடைய கருத்து? இது எங்க போய் முடிய போகுது? நம்ம ட்ரம்ப் பத்தி கொஞ்சம் பேசுறது நிறுத்திட்டு அவருடைய செயல்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய தருணம். கடந்த 6 மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு பேச்சுவார்த்தை இன்னும் நிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய பாதகங்களை இந்தியா உணர ஆரம்பித்துவிட்டது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள், ஒரு திறந்த வெளியிலே டெட் எக்கானமி ஆஃப் இந்தியா அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம். உடனடியாக அதற்கு நம்ம ரிவ்யூக்கள் கொடுத்துருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா அவர் போடுற பாலுக்கு நம்ம கொடுக்கிறது ரொம்ப ஒரு சாஃப்டான பதில்கள். இன்றைக்கு அல்லது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து வந்த ரிலீஸ பாருங்க. ரஷ்யா கிட்ட இருந்து ஏன் ஆயில் வாங்குகிறீர்கள் என்ற பொழுது ஒரு விலாவரியாக ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் தேவையே இல்லை. ஒண்ணு, அவரை வந்து சொல்றது நிச்சயமாக இல்லை என்று வாதாடுங்க. இல்லைன்னா இருக்கிற இண்டஸ்ட்ரி அவருடைய தாக்குதலில் இருந்து என்பதை பற்றி யோசியுங்கள், அதனை நடைமுறைப்படுத்துங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப இன்செக்யூர்டு ஃபீலிங்ல போயிட்டாங்க. நாட்டிற்கு இன்றைக்கு இந்தியாவிலே என்ன தேவை? 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை, இந்த 3ம் தானே மிகப்பெரிய ஒரு தலையாய பிரச்சனையா பார்க்கிறோம். இந்த வேலைகளை கொடுக்க போவது 2 செக்டர்ஸ் தான். ஒன்னு சர்வீஸ் செக்டர், இன்னொன்னு மேனுபேக்சரிங் செக்டர். சர்வீஸ் செக்டர்னு சொல்லும்போது ஐடி நிறுவனங்கள். இந்த ஐடி நிறுவனங்கள் பெரும்பாலானவை அமெரிக்காவை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் வந்து ட்ரம்ப் விசால கையை வச்சார். அப்போ நம்ம அதை பத்தி ரொம்ப பேச முடியல. பிசினஸ் குறைஞ்சுகிட்டு இருக்கு. ஏஐ டெக்னாலஜி மூலியமா ஆட்குறைப்பு இருக்கு. அப்போ எவ்வளவு பேர் வேலை இழந்துகிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். இரண்டாவது, சிறு குறு தொழில்கள். இவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லப்படுகிறது. இவர்களால் தான் நாட்டிலே பெரும்பான்மையானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களின் நிலை என்ன அப்படின்னா ஷேக்கியா இருக்கு. இது எங்க போய் நிக்க போகுது? என்ன, நாளை இன்னும் அதிகப்படுத்தலாம் என்று யோசித்துக் கொள்கிறேன் அப்படின்றார். அவர் எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லலாம், அவர் என்ன பேசலாம். ஆனால் நமது ரியாக்ஷன் என்ன? புலி வருதுன்னு சொல்லி புலி வந்து அது நம்மளை பாதகத்தில் கொண்டிருக்கிறது. இன்னும் 3 மாதங்களிலே அமெரிக்காவில் துணிகளின் சீசன் ஆரம்பம். ஆனால் இன்னும் மெட்டீரியல் இங்கேயே. இந்த தேக்க நிலையிலிருந்து உற்பத்தியாளர்களை நாம் என்ன செய்து காப்பாற்ற போகிறோம்? இல்ல நிச்சயமா சார், நீங்க அவங்க போடுற பாலுக்கு நீங்க ரொம்ப ஸ்லோவா ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறீங்க. பட் அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு வல்லாதிக்க நாடாக இருக்கிற போது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இந்தியா வந்து ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? நம்மள அவங்க உலக பெரிய ஒரு மக்கள் சந்தையா பார்க்கறாங்க. சரி, நமக்கான சந்தையாகவும் அமெரிக்கா இருக்கிறது. அவங்கள மாதிரி இவரும் பேசிட முடியாது இல்லையா? நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல மறுபடியும் சரவணன் 2 விஷயம். இது வந்து இன்றைக்கு நேத்து ட்ரம்ப் இப்படி பேசல. இது வந்து ஒரு 6 மாசமா போய்கிட்டு இருக்கு. பல நாடுகளுடன் வர்த்தக போரை அவர் தொடங்கிட்டு இருப்பாங்க. அவர் எவ்வளவோ சொல்லுகிறார். அத்தனை கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமது நாட்டை எது தாக்கும் அப்படின்றது
தெரிந்து அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டியது நமது கடமை. அப்படி தாண்டி போயிட முடியாது. அதாவது கயிறு தாண்டவும் மிதிக்கவும் முடியல, பாம்புன்னு தாண்டவும் முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். நான் ஒண்ணு கேட்கிறேனே, இப்போ ட்ரம்ப் அண்ட் மோடி இருவரும் சிறந்த நண்பர்கள் உலகத்திற்கே தெரியும், உலகத்திற்கே புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர் ஏன் போனை எடுத்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசல? இவர் ஏன் நேரடியா அங்க போய் நேரடியா பிரச்சனை இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு ஏன் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியலையா? அப்ப இது இன்னும் எத்தனை நாட்கள் நீள போகுது? ஏற்கனவே அண்டை நாடுகள் அனைத்துமே அக்ரிமெண்ட் இல்ல நீங்க கேட்கறது சரியான ஒரு கேள்விதான் சார். ஆனா ரெண்டு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அமெரிக்கா, அதாவது இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா ட்ரம்புடன் இவர் ரொம்ப நட்புறவோடு இருக்கிறாரு, சரி. ஆனா அந்த நட்புக்காக எப்போதுமே இந்தியாவுடன் நட்பாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை நீங்க பகைச்சிக்க முடியுமா? அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண முடியுங்கிற இக்கட்டான சூழ்நிலை இந்தியாவுக்கு இன்னைக்கு உருவாகி இருக்கிறதா நீங்க நினைக்கிறையா? டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ன்றது என்னன்னா, அமைதியாக உட்கார்ந்து இரு தரப்பினுடைய நிலையை எடுத்து சொல்வதுதான் டிப்ளமேட்டிக் ரிலேஷன். இத சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தோம் இருக்கும். இதுல இருந்து இந்திய மக்களை எப்படி, இந்திய பொருளாதாரத்தை எப்படி, இந்திய தொழிலதிபர்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் பார்க்கணும். எதற்காக இந்த வீண் போக்கு, இந்த ஈகோ ப்ராப்ளம் இதை உடைக்கணும். இது ஒரு தனி நபருடைய பிரச்சனை அல்ல, இரு நாடுகளுடைய பிரச்சனை. அதாவது இப்ப தனிப்பட்ட நபர்களுக்கான பிரச்சனையினால இந்தியாவே சிக்குண்டு கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையா நீங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். பேசலாம், நம்ம அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். சந்திரசேகரன் சார், இதுல இன்னொரு குற்றச்சாட்டு நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையை சொல்லியிருக்கிறது, அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவை குறிவைத்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. டோட்டலா ஏன் இவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? யுஎஸ்ஐ தவிர்த்துட்டு யுஎன்ஏ, ஐரோப்பிய யூனியனே எதிராக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இல்லை, அதுதான் அவர் கனகராஜ் சார் பேசுகிறப்ப சொன்னார்ல, ஒரு பலவீனமான பிரதமராக அவர்கள் பார்க்கிறார்கள்ன்றது. ஏன்னா இவர் நானும் ரவுடிதான்னு இங்கே இந்தியாவை பொறுத்தவரை தான் உலகமே வியக்கிறது, அமெரிக்கா அலரும் ரஷ்யா கதரும்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க மோடியை பற்றி, பிம்பங்களை கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் மோடியே ஒரு பிம்பத்தினால் உருவாக்கப்பட்டு பிரதமரானவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். குஜராத் மாடல் என்று அதெல்லாம் போனால் இன்னும் வரலாறு நீளும். ஆனால் அதையெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஒரு விசிட் பண்ணியிருக்காரு. போற இடங்களிலெல்லாம் ஒரு 26 கண்ட்ரியில் அவார்டு வாங்கியிருக்கேன். 26 அவார்டு, உயரிய விருது அப்படின்னு வாங்கியிருக்காருன்றாங்க. அதே மாதிரி 17 பாராளுமன்றத்தில் பேசிய ஒரே பிரதமர்ன்றார். இந்த நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தில் என்ன பேசினீர்கள் என்று கேட்டால் இல்லை, இந்திய பாராளுமன்றத்தில் கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதிலளித்தீர்கள் என்று கேட்டால் இல்லை. ஆனால் 17 பாராளுமன்றத்தில் பேசினார்கள் என்று வரலாற்றை எழுதுறாங்க இவங்க. அது மாதிரி தான் அவர்கள் கொண்டு போகிறாங்க பிம்பத்தை. ஆனால் இந்த பிம்பங்கள் எல்லாம் வெளிநாட்டில் உடைக்கப்பட்டு வருகிறதுன்னு தான் இப்போ பார்க்குறோம். நீங்கள் 2 உதாரணங்களை சொன்னால் சரி, இவர் எல்லாவற்றுக்கும் நேரு, இந்திரா காந்தி, காங்கிரஸ் அரசு இதெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. இதையே 2 உதாரணங்களை சொல்ல முடியும். 1971 இந்திய பாகிஸ்தான் போருக்கு முன்னால் போருக்கான சூழ்நிலை நிகழும் பொழுது இந்திரா காந்தி அமெரிக்காவுக்கு செல்றாங்க. 1971 நிக்சன் அங்க ஜனாதிபதி. அவர் கிழக்கு பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியா தலையிட வேண்டாம்னு சொல்றாரு. இந்திரா காந்தியை வைத்துக்கொண்டு சொல்லும் பொழுது அங்கேயே இந்திரா காந்தி சொல்றாரு, எங்களுடைய நாட்டில் 3வது நாட்டின் தலையீட்டை விரும்பவில்லை, எங்களுடைய நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும், நீங்கள் அதனை சொல்ல தேவையில்லைன்னு அங்கேயே மறுத்து சொல்றாங்க. அங்கேயே பிரஸ் வச்சுக்கிட்டு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு மோடி அவர்கள் அங்க விசிட் பண்றாரு, ட்ரம்பை பார்க்குறாரு. அங்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கை கால்களில் விலங்கிட்டு ஒரு டிபோர்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன நாடு கொலம்பியா எதிர்ப்பு தெரிவித்து இறக்க முடியாது, எங்கள் நாட்டு பிரஜையை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு திருப்பி அனுப்பக்கூடிய தைரியம் ஒரு கொலம்பியாவுக்கு இருக்கிறது. ஆனால் அங்கே உட்கார்ந்து இருக்கிற பிரதமர் மோடிக்கு இல்லை. இது ஒன்று. அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாங்க, அவர் ரொம்ப சாஃப்டானவர், எதுவும் பேச மாட்டார்னு சொல்கிற மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது தேவயானி கோபர்கடேன்னு ஒரு துணை தூதர், அமெரிக்காவிற்கான துணை தூதர் அங்கே இருக்காங்க. அங்கு ஒரு வேலையால் சம்பந்தமான ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட உடனே இங்கு உடனே ரியாக்ட் பண்றாங்க. பிரதமர் என்ன ரியாக்ட் பண்றாரு, இங்கு டெல்லியில இருக்கிற தூதரகத்துக்கான பாதுகாப்பை விலக்கிக் கொள்வோம்னு உடனே அறிவிக்கிறார். உடனே விலக்கியும் கொண்டுட்டாங்க. உடனே அங்க எல்லாம் நம்ம டிவியில இன்னைக்கும் அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த பாதுகாப்பெல்லாம் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. உடனே அங்க அரெஸ்ட் பண்ணவங்களை விடுதலை பண்றாங்க.
அமெரிக்காவில் விடுதலை செய்யப்படுகிறார். ஆக எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதும் இருக்கு. நீங்க ஓகே எல்லாவற்றையும் நீங்கள் வந்து சாஃப்டா அணுகிறோம், அமைதி தான் அப்படின்னு சொல்லி நீங்க பேச முடியாது. அவர்கள் எந்த விதத்தை, நீங்க எதிரி தான் ஆயுதத்தை, நம்ம எடுக்க வேண்டிய ஆயுதத்தை தீர்மானம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, எதிரி தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து கத்தி எடுத்த பிறகு நான் கையால தான் சண்டை போடுவேன், நான் எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆக நீங்க ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். பண்ணும்பொழுது தான் நீங்க இன்றைக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் வார்லயே இவ்வளவு சொன்னோமே, போர் நிறுத்தம் இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். அவர் ட்ரம்ப் என்ன பண்றாரு, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு சொல்றாரு. ஒரே தட்டில் இந்தியா பாகிஸ்தான் என்ற பெரிய நாடு. அவரோட நடவடிக்கையை பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் தூக்கி வச்சு தான் பாக்குறேன். அதுதான் சொல்றேன். இல்ல என்ன பண்ணாரு அவர் வந்து அந்த பாகிஸ்தானுடைய தளபதி முனீரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாருங்க. விருந்து வச்சுட்டு அங்க என்ன பேசுறாருன்னா, மோடி அவர் சொல்றாரு, வெரி ஸ்மார்ட் பீப்புள்ஸ், டூ வெரி ஸ்மார்ட் பீப்புள்ஸ் டிசைடட் டு ஸ்டாப் தி வார். யார சொல்றாரு? மோடி, அந்த பக்கம் முனீர். ஓகே அந்த அதிபர் கூட கிடையாது. அவர் இந்த நாட்டு நம்ம நாட்டு பிரதமர் மோடியையும் அந்த நாட்டு ஒரு தளபதியையும் ராணுவ தளபதியையும் ஒரே தட்டில் வச்சு பேசுறாரு. டூ ஸ்மார்ட் பீப்புள். அந்த அளவிற்கு பேசக்கூடிய அளவிற்கு இவரை இறக்கி கொண்டு செல்லும் பொழுது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறப்ப இது பலவீனமா இல்லையா? இந்தியாவுடைய பலவீனமா இல்லையா? ரைட் சார், நிச்சயமா நம்ம பேசுவோம். கனகராஜ் சார், இப்போ நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே இவர்கிட்ட கேட்ட போல ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவிற்கு எதிராக குறிவைத்திருக்கிறது அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறையே ஒத்துக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்தியாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? சந்தையை மாற்ற வேண்டியது இருக்கிறதா, இல்ல பிரிக்ஸ் அமைப்போட இணைந்து ட்ரம்ப் பயப்படுற மாதிரி வேறு மாதிரியான நாணயங்கள்லாம் வெளியிட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் உருவாயிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு உலகம் ஒருத்தரோடு ஒருத்தர் இணைந்துதான் பயணிக்க வேண்டியிருக்கும். அதுல வந்து எந்த ஒரு நாட்டையும் புறக்கணித்து விட்டு இன்னொரு நாடு இருக்க முடியாது. பிரிக்ஸ் சம்பந்தமான விமர்சனம் வரும்போதே இந்தியா உரிய முறையில் பதிலளித்திருக்க வேண்டும். நீங்க அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு குவாடுன்னு ஒன்ன உருவாக்குவீங்க அப்படின்னு சொன்னா, அல்லது G7 நீங்கனால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னா பிரிக்ஸை நாங்க ஏன் வச்சிருக்க கூடாதுன்னு நீங்க கேட்டிருக்கணும் ஆக்சுவலா. ஆனா இது எல்லாவற்றிலும் நீங்க வந்து இந்தியா ஏன் பயப்படுது அப்படின்னு அல்லது பம்முது அப்படிங்கிற அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்கு. நீங்க ஹமாஸை அடிச்ச போது, இது பாலஸ்தீனத்தை அடிச்ச போது நீங்க பேசல. எகிப்துக்குள்ள இஸ்ரேல் பட போனா நீங்க ஒன்றும் பேச மாட்டேன்றீங்க. நீங்க ஈரான் பிரதமரோட பேசினேன்னு சொல்றீங்களே தவிர ஈரானை அடிச்சது தப்புன்னு நீங்க பேச மாட்டேன்றீங்க. அப்ப என்னன்னா உங்களை பற்றியான பிம்பம் என்னது? நீங்க எவ்வளவு சின்ன நாடா இருக்கலாம், ஆனா பல நேரங்களில் என்னன்னா உங்களுடைய ஆயுதங்களை விடவும் அறிவை விடவும் தார்மீகங்களுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு உண்டு. அப்ப எனவே இது என்னன்னா அவங்க நம்மளை கையை முறுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவரை நம்மூர் தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப நம்மூர் தொழில்களுக்கு உரிய அது என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை வந்து இந்திய அரசாங்கம் செய்வதற்கு முன்வர வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த தொழில்களையும் கைவிட்டுட்டு இது போற போக்குல போங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளை விட அமெரிக்காவுக்கு இந்த தேவை மிக மிக அதிகம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம ஆயுதம் வாங்குறதுல அவங்க நம்ம இஸ்ரேல்கிட்ட நிறைய வாங்குறோம், அதே போல ரஷ்யாட்ட வாங்குறோம். இவங்க கிட்ட கடந்த காலத்துல வாங்கின ஆயுதங்கள் அளவுக்கு இப்போது நம்ம வாங்குறது இல்லை. அவங்களுடைய இந்த போர் தளவாடங்கள் என்பது அதை இந்தியாவுக்கு விற்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல அவங்களுடைய அக்ரி ப்ராடக்ட்ஸ், விவசாயம் சார் பொருட்கள் இந்திய சந்தைக்கு வர வேண்டும் என்பது அவங்க ரொம்ப குறியா இருக்காங்க. அதனால அது ஜஸ்ட் லைக் தட் மூடிட்டுலாம் போக மாட்டாங்க. அப்ப நீங்க உங்களுடைய பலவீனத்தை காட்டுவதற்கு பதில் பலத்தை காட்டணும். எதிர இருக்கவங்களும் அப்படி ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்களை கைவிடாமல் பாதுகாப்பதற்கான முயற்சிகளை இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். இல்ல நிச்சயமா. இப்ப இதுல நான் ஏற்கனவே மற்றவங்கள்ட்ட கூட கேட்டேன் சார், இதுல ரொம்ப சிக்கலான நிலைமையா இருக்கிறதா? இன்னொரு பக்கம் அமெரிக்காவிற்காக சீனாவை ரஷ்யாவை பகைத்துக் கொள்ள முடியாது, நீண்ட நாள் நண்பர் இந்தியாவோட. இன்னொரு பக்கம் நம்ம இந்த பக்கம் போனாலும் அமெரிக்கா கோச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் அமெரிக்கா ரஷ்யாவோட நீங்க உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு இன்னைக்கு சொன்ன புதின் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜெலன்ஸ்கியோட
ஒரு தெருச்சண்டை மாதிரி நடத்தி கொண்டார் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அதே போல சீனாவோட கொஞ்ச நாளைக்கு முன்னால, அதாவது சீனாவை கட்டுப்படுத்துவதற்காக குவாட் மூலம் இந்தியாவை பயன்படுத்துகிற அமெரிக்கா தான் இந்தியாவுக்கு முன்னால சீனாவோட உடன்பாட்டுக்கு போனாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வர்த்தகமே நான் உன்னோட செய்ய மாட்டேன்னு கோச்சிட்டு போறதுக்கு இது என்ன தனி நபர்கள் சார்ந்ததா? தனிநபர்களே அப்படி இருக்க முடியாது. ஒரு நாடு எப்படி இப்படி இருக்க முடியும்? அப்படி ட்ரம்ப் இருந்தாருன்னா அந்த ஊர் முதலாளிகள் தூக்கி போட்டு இன்னொருத்தர் ஆளை கொண்டு வந்துருன்னு சொல்லிடுவாங்க. நீங்க அதுல கவலையே படாதீங்க. நம்ம மேலோட்டமா பாக்குறது ஏதோ ட்ரம்ப் பேசுகிறார் என்பது மட்டுமல்ல, ட்ரம்ப் என்ன பேச வேண்டும், எந்த எல்லையை தாண்டக்கூடாது, இதுல சிலருக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா இந்த எல்லையை தாண்டக்கூடாது என்று சொல்வதற்கும் அவருக்கு அட்வைசர்ஸ் இருக்காங்க. எனவே நீங்க இந்தியாவை முற்றிலுமாக புறக்கணிப்பது அல்லது நீங்க இத பாருங்களேன். அவரு ரஷ்யா மீது தடை என்பது உக்ரைன் வார் நடப்பதன் காரணமாக உக்ரைன் அவங்களுக்கு உதவிகரமாக அல்லது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதும் உதவி செய்வதும் லாபமாக இருக்க வரைக்கும் அதை செய்வாங்க. இப்ப இதுக்கு பின்னால இந்த ட்ரம்ப் வந்த பிறகு நீங்க உக்ரைனுக்கு எவ்வளவு ஆயுதங்கள் அனுப்பியிருக்காங்க, எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் அமெரிக்கா யாருக்காவது ஃப்ரீயா கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்காது. அவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நாளைக்கு ரஷ்யா ஜெயிச்சிரும் அல்லது ரஷ்யாவோட ஒப்பந்தம் போடுவது பிரயோஜனமா இருக்கும்னா ஒப்பந்தம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்குத்தான் நீங்க ஒரு வலுவான எப்போதுமே வெளியுறவுத்துறையும் அதே போல நீங்க வணிகத்துறையும் இதெல்லாம் வலுவா இருக்கணும். நீங்க வெறும் அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாம அப்படி இருக்க திறமையான ஆட்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நானே ராஜா நானே மந்திரின்னா கடைசியில நானே தோற்பதற்கு காரணம் என்று நீங்க சொல்லத்தான் வேண்டியது இருக்கும். அதை மோடியும் பாஜக அரசாங்கமும் முறையாக இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள. ரங்கநாதன் சார் உடனே கேட்க விரும்புறேன். இப்ப இந்தியாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு நான் கனகராஜாட்ட கூட கேட்டேன். அதே கேள்விதான். ஒன்று, சந்தையை மாற்ற வேண்டியது இருக்கிறதா? இப்ப அப்படியே ட்ரம்ப் மிரட்டினாலும் கூட, நடவடிக்கை எடுத்தாலும் கூட பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை, வேறு மாதிரி சந்தைகளை மாற்றிவிட்டால் மிக எளிதாக போய்விடும்னு சில பொருளாதார நிபுணர்கள் பார்வை முன்வைக்கிறாங்க. இதனுடைய சரியான தமிழாக்கத்தை நீங்களே பண்ணிடுங்க. ஆனால் நாம் செய்ய தவறியது, இந்த பிரச்சனை சிறிதாக இருக்கும் பொழுதே சரியான விதத்திலே கையாளாக. இப்போ 2 விஷயம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஒண்ணு அவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்பதை விட்டுவிட்டு அவரது வார்த்தை நாளை உண்மையாகிவிட்டால் நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள போகிறோம் அப்படின்றத பத்தி யோசித்து அதை ஒரு நாள் முன்னாடியே செய்ய ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சொல்றார் இன்னைக்கு நாளைக்கு நான் அதிகமான ஒரு வரியை விதிக்க போகிறேன் இந்தியா மீதுன்றார். அப்படி அவர் விதிக்கும் பட்சத்திலே இந்தியா எப்படி காப்பாற்றப்பட போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 வழிதான் இருக்க முடியும். மிகப்பெரிய சந்தை இந்தியாவிடம் இருக்கிறது, அதே மாதிரி உற்பத்தியாகும் பொருட்களும் இந்தியாவிலே இருக்கிறது. இது 2ம் ஒன்றை ஒன்று மேட்ச் செய்யணும். அப்போ இந்த பொருட்களின் மீதான ஜிஎஸ்டியை அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு குறைங்க அல்லது நிறுத்துங்க. இரண்டாவது, தொழில் செய்பவர்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை உள்நாட்டு சந்தைக்கே கொடுங்க. மூன்றாவது, நமக்கும் பண்டிகைகள் வர இருக்கிறது. அப்போ இந்த தேவைகளை உடனடியாக இந்தியாவிலேயே பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டினிலே? அந்த கேள்வியை இன்னைக்கு கேட்கலாம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சுவர் இருந்தால் சித்திரம், தொழிலதிபர்கள் இருந்தால் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு இருந்தால் உற்பத்தி, உற்பத்தி இருந்தால் அதனது பலன் மக்களை சென்று அடையும், வளர்ச்சி அடையும். இந்தியாவிற்கு இன்றைக்கு இதை எப்படி நம்ம ஒரு குட் டைமா மாத்துறதுன்றத பத்தி யோசிக்கணும். அவருடைய தாக்குதலோ அவர் என்ன செய்கிறார்ன்றதோ விட்டுறலாம். கடந்த 4 மாதங்களிலே மிகப்பெரிய உயரிய விருதுகளை பல நாட்டிடமிருந்து நமது பிரதமர் பெற்றிருக்கிறார். அந்த நாடுகளை ஒன்றிணைக்க வேண்டும். இந்த வர்த்தக போரிலிருந்து நாம் எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்றால் தனி மனிதனாக இருப்பதால் முடியாது.
அப்போ ஒரு சைலண்டான புரட்சியை நம்ம துவக்கி இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஏன் வாங்குறீங்க என்று அவர்கள் கேட்கும் கேள்விக்கு நாம் பதில் சொல்வதை விட ரஷ்யா அதை போரிட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போயிடணும். சாதுரியமான மூவ்களை நாம் நகர்த்த வேண்டும். அதே நேரத்திலே அவருடன் டைரக்டாக தொடர்பை வைத்துக் கொண்டு, அவர் என்று நான் சொல்லுவது ட்ரம்ப், நேரடி தொடர்பு என்று நான் குறிப்பிடப்படுபவர் நமது பிரதமர். இதை எப்படி மேற்கொண்டு டேமேஜில் இருந்து நிறுத்துவது என்பதை யோசிக்க வேண்டும். அதிகாரிகள் மட்டத்தில் இதை ஒரு சுமூகமான நிலைக்கு எப்படி திருப்பி கொண்டு போவதுன்னு யோசிக்கணும். இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்வது என்னவென்றால், இந்தியா வர்த்தகத்திலே நட்பு நாடாக இல்லை என்ப ஒரு கருத்தை வெளியிடுறார். அப்போ மற்ற விதத்துல நட்பு நாடா இருக்கீங்க, வர்த்தகத்துல தான் இல்லை அப்படின்னா ஏன் இல்லை என்பதை விளக்க வேண்டிய கட்டாயத்துல இந்தியா ஒரு புறம் இருக்கணும். மற்றொரு புறம் தோழர் கனகராஜ் சொன்ன மாதிரி இங்க இருக்கும் புது சந்தைகள் என்ன, அது உடனடியாக டெவலப் ஆயிராது. இப்ப திடீர்னு யூகேல நம்ம போட்ட FTA அடுத்த ஒரு 2 மாசத்துல இங்க இருக்கிற தேக்க நிலையை ரிலீஸ் பண்ணிடாது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அது உள்நாட்டு சந்தையினால் மட்டுமே முடியும். அந்த உள்நாட்டு சந்தையை பெருக்குவதற்கு மக்களின் கையிலே பணம் போக வேண்டும். இன்றைக்கும் GST கிட்டத்தட்ட 2/3 பங்கு 50% வருமானத்தில் குறைவாக உள்ளவர்களால் செலுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. கையில் பணம் இல்லாதவர்கிட்ட இருந்து இருக்கும் பணத்தையும் நம்மளே அடித்து புடுங்கி விட்டோம் என்றால் அவர்களது வாங்கும் திறன் மட்டுமில்ல, வாழும் திறனே பாதிக்கப்படும். நிச்சயமா சார். அதாவது இப்போ இதுவரைக்கும் ஒரு பக்கம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நம்ம பேசுறதை விட அந்த சிக்கல் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் முன்வைத்திருக்கிறீங்க. பார்க்கலாம், அது இன்னும் சில நாட்களில் தெளிவுபடுத்தி விடுவார்கள் நான் நினைக்கிறேன். என்ன அவங்க ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, நம்ம தொடர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், அதுவும் வலுவாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்குறோம். SIR பற்றி கேட்டால் அங்கே விவாதம் நடக்கிறது இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். திரும்ப அவர்கிட்ட பேசுங்க அப்படின்றதே அது சரியா? அங்கதான் பதில் வரலையே. இல்லை, அங்கதான் எந்த பதிலுமே நான் இந்திய தேசம் சார்ந்தே பல்வேறு கேள்விகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் போதும் அதற்கான பதில் இல்லை. இன்னைக்கு அக்கா கனிமொழி அவர்கள் அதை குறிப்பிட்டு 30 முறை ஒரு தலைவர் தலையிட்டு ஒரு நாட்டின் தலைவர் பேசுகிறார். அப்போ அதுக்கு இந்தியா பதிலளித்திருக்க வேண்டும், ஆனால் பதிலளிக்கலை. ஆனால் நீங்கள் எல்லாம் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியிலே தான் இருக்க போகிறீர்கள் என்று அமித்ஷா பேசினதை கண்டித்து அந்த இடத்துல அக்கா கனிமொழி அவர்கள் இன்னைக்கு வலிமையாக கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு மாநிலத்தை நோக்கி ஒரு எதிர்க்கட்சியை நோக்கி பேசுகிற அமித்ஷாவோ மோடிக்கோ ட்ரம்ப்பை நோக்கி ஏன் பேச முடியல? ஓகே, நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு இன்னும் 20 ஆண்டுகள் எதிர்க்கட்சிங்கிறத மக்கள் சொல்லட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அக்கா சொல்லும்போது, கனிமொழி அவர்கள் சொல்லும்போது, அதற்கெல்லாம் பதில் கொடுக்கிற அமித்ஷா ஏன் ட்ரம்ப்பை நோக்கி இதை பேச வரல அப்படின்னா, இவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வச்சுட்டாங்க. இங்க ஒரு அடிமைகள் அங்க இருக்கிற மாதிரி அதிமுக எப்படி பாஜகவின் அடிமையாக இருக்கிறதோ அதே போல மோடி ட்ரம்பின் அடிமையாக இருக்கிறார். அவ்வளவு நீங்க EPSC மோடி ஒரே தட்டில் நிப்பாட்டலாம். இல்ல அப்படிதான் இருக்கு. ஏன்னா எஜமானர்களை நம்பித்தான் இவர்கள் வாழ்க்கையை கொண்டு வராங்க. இவர்கள் மோடி என்று உருவாக்கப்பட்டவர் தானே. மோடிக்கென்று தனி பிம்பம் இருந்ததா? மோடியை பல்வேறு கார்பரேட் தலைவர்கள் சேர்ந்து உருவாக்கினார்கள், அவ்வளவுதான். ஆளுமை மிக்க தலைவராக உருவானாரா? மோடி செய்த சாதனை என்ன? அப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லையே. கார்பரேட்டுகளை தனதாக்கி கொண்டு கார்பரேட்டுகளுக்கு ஃபேவரான அரசியலை செய்தார். சார் சொன்னது மாதிரி, கனகராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி, இங்க ஒரு இந்தியாங்கிறது ஒரு வெளிநாடுகள் பார்க்கிற மத்தியில் ஒரு சந்தை. 120 கோடி மக்கள் இருக்கிற சந்தையை எந்த ஒரு நாடும் வேணான்னு சொல்லாது. இன்னைக்கு ஆப்பிள் சைனாவுக்கு அடுத்து இந்தியாவில் எவ்வளவு தூரம் இருக்கு. இன்னைக்கு ஆப்பிள் ஃபேக்டரி உள்ள வந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில்துறை இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு வின்ஃபாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து தலைவர் நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்போ பல்வேறு வளர்ச்சிகள் நம்ம மாநிலத்திலே இவ்வளவு தூரம் கொண்டு வரும்போது இந்தியாங்கிற சந்தை எவ்வளவு பெரிய சந்தை, அந்த சந்தையை அமெரிக்கா போன்ற நாடுகள் விட்டு விடாது. ஆனால் அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட். பட் ஆனால் நமக்கான ஸ்டாண்டில் இருந்து பேசுவதற்கான ஒரு தலைவர் இல்லை. இந்திரா காந்தி அவர்கள் மீது ஒரு தலைவர் இல்லைங்கிற, மன்மோகன் சிங் அவர்கள் மீது ஒரு அவர் போல ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்ல. பேசுறாருல, அவ்வளவு இந்தியாவின் பெருமைகளை பேசுறதுக்கோ இந்தியா எப்படிப்பட்ட நாடுங்க எடுத்து சொல்றது கூட உங்களால முடியலையே. அப்படிப்பட்ட நிலைமையில தானே மோடி இருக்கிறார். அதனால மோடி செல்கிற வெளிநாடுகளை செல்கிற இடங்கள்ல எதிர்ப்பு தான் இருக்கு. இவர் நீங்க சொல்லிருக்கலாம் யுஎஸ்ல நடத்துற விஷயங்கள் எல்லாம், ஆனா எதிர்ப்புங்கிறது பல்வேறு நாடுகள்ல வந்துட்டு தான் இருக்கு. ஆனா தன்னை ஆளுமை மிக்க நபராக காட்டிக்கொள்ள நினைக்கிறாரே தவிர மற்ற நாடுகள் இவரை ஆளுமை மிக்க பிரதமராக பார்க்கவில்லை. அதுதான் சார் சொன்னார்ல,
பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் மோடியும் ஒரே பிரதமரையும் உட்கார வைத்து ஒரே தட்டில் எடை போடுற ட்ரம்ப்பை நம்ம என்ன சொல்றதுன்னா இது மோடியோட பலவீனம் தான். அதனால சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவின் மானத்தை வந்து கப்பல் ஏற்றிருக்கிறார். அப்ப நீங்க எதிர்த்து சைனா போல ஏன் இமீடியட்டா ரியாக்ட் பண்ண முடியல? இதே கேள்வி சைனா சொல்றா, அப்ப சைனா ரியாக்ட் பண்ணும்போது ஏன் பண்ண முடியல? மற்ற இதே மாதிரி யூஎஸ்ல வெளிநாடுகள்ல இருந்து வந்த நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. இந்தியர்களை மட்டும்தான் கைவிலங்கு போட்டு கொண்டு போய் விடுறான். ஆனா மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களை கொண்டு போய் விடும்போது இப்படிப்பட்ட நிலை கொண்டு வரலையே. அதை எதிர்த்து ஒரு கண்டனம் கூட நீங்க ஏன் செய்யல, செலுத்தல? அப்ப ஆரம்பத்திலிருந்தே அவர் ஜனராஜன் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்து இந்த போக்கை வந்து நீங்க வந்து அவர்கள் கையில விட்டுட்டீங்க. அவங்க அதை எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு ட்ரம்ப் இவ்வளவு தூரம் பேச வேண்டிய காரியம். அதே மாதிரி சொன்னார் ஹார்லி டேவிட்சன். அது ஹார்லி டேவிட்சன் இந்தியாவில் என்ன இன்னைக்கு பணக்காரர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பைக் அது. அதோட நீங்க தேவையாது, அதோட வரியை குறைத்து விட்டு இவர் போக வேண்டிய தேவை என்ன? அப்ப இங்க போற அதனால சார் முதலாளி செஞ்சுட்டு தான் முதலாளி வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு அடிமை சாசனம் தானே. அதற்கு பிறகு விஸ்கி வரி உடனே நாங்க நீங்க சொல்லிட்டீங்களா எஜமா, நான் கேட்டுக்கிட்டேன் எஜமா. அப்ப நீங்க ஏன் இதை கேட்கல? 25% போடுறது மட்டும் இல்ல, நான் மேல போடுவேன்னு சொல்லும் போது நீங்க ஏன் ரியாக்ட் பண்ணல? அதற்கான ரியாக்ஷன் இருந்திருக்கணும்ல. அப்ப அதுவும் இல்லைங்கும் போது மோடியின் அடிமைத்தனத்தை தான் இதை நிச்சயமா வரும் நாட்கள்ல தான் இன்னும் அடுத்த அப்டேட்ஸ் வருகிற போது தான் தெரியும். இன்னைக்கு வெளியுறவுத்துறை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய நலன் எதுவோ அதற்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு சொல்றாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து நம்முடைய விவாதமும் அடுத்து இருக்கும் நான் நினைக்கிறேன். நிறைவேற்றிட்டு வர முடியல, அதனால விருந்தினர்கள் மன்னிக்கணும். நிகழ்ச்சி போகின்ற விருந்தினர் எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.